கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறேன். இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் ஜெபத்தின் வல்லமை. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லா மனுஷர்களுக்கும் ஒரு தேவையானது இருக்குது. அது என்ன தேவைப்படுகிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். நல்ல ஒரு உடலில் இருக்கிற எல்லா கட்டுகள்லாம் நீங்கி, வியாதிகள்லாம் நீங்கி, நல்ல ஒரு சுகம் பலன் ஜீவனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தேடி நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கோம், அது ரிலேட்டடாக நம்ம தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் தேவை, அது ரிலேட்டடாக நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஸோ நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்திற்கு தேவன் பதிலளிப்பாரா? நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படுமா? வேதாகமத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணும்போது தேவன் அவர்களுக்கு எப்படி பதிலளிக்கிறார்? அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். கேட்கிறவர்கள் எல்லாருமே பெற்றுக்கொண்டார்களா, இல்லைனா எல்லாருமே பெற்றுக்கொள்ளலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, ஜெபத்தோடைய ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16 18. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16 18. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பாருங்க, இங்கே 17வது வசனத்தில் சொல்கிறாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. நாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது தான், நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது. மனுஷனுடைய தேவைகள் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். 3 வேளை சாப்பாடு, அடிப்படை தேவையே நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். 3 வேளை சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், உடுத்துறதுக்கு நல்ல ஒரு துணிமணி. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு இப்படிப்பட்ட அடிப்படை தேவையான விஷயங்களை சந்தித்து வருகிறார். எத்தனை பேர் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம்? எல்லாவற்றையும் இங்கே 18வது வசனம், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இன்றைக்கி நம்ம காலையில் உயிரோடு எழுந்திருச்சு இப்போ சபைக்கு வந்திருக்கிறோம், ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் போயிருக்காங்க. இது ஒரு அற்புதமான நாள், கர்த்தர் எனக்கு கொடுத்த நாள். ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படி நினைக்கணும். எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா கர்த்தர் நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு நாள். இந்த நாள் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்ம நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். ஜெபிங்க, இதாவே நீர் எனக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி. காலையில் எழுந்திருச்சு உம்மை துதிக்கும்படி கொடுத்த கிருபைக்காக நன்றி, இரக்கத்திற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் நீர் அடியனோடு கூட, அடியின் குடும்பத்தாரு கூட, உற்றார் உறவினர்கள் கூட, சபையார் கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாறு, பலப்படுத்த வேண்டுமாறு கேட்டுக்கிறேன். இது எவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு ஜெபம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யும். சாப்பிடும் பொழுது, தூங்கும் பொழுது, தூங்கி எந்திரிக்கும் பொழுது, நடக்கும்போது, உட்காரும் போது, எல்லாவற்றிற்காகவும் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது அவசியமாக. முக்கியமாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் தேவனிடத்தில் கேளு. நம்ம சின்ன வயசில் அப்பா அம்மா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம். அந்த விஷயத்தை அடையிற வரைக்கும் நம்ம அப்பா அம்மா கிட்ட போராடி பெற்றுக்கொள்வோம். அதே போல் தேவனிடத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெறணும்னா இடைவிடாமல் கண்டிப்பாக ஜெபிச்சு கொண்டே இருக்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும், விண்ணப்பத்தை ஏறெடுத்துகிட்டே இருக்கணும். நிறைய பேர் காசு போனால் நிறைய வச்சுருப்பாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா தேவனை நோக்கி ஜெபிக்கிறதே கிடையாது. ஏன்? அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கே, அவங்களாலே செஞ்சுக்க முடியுமே. அப்புறம் ஏன்
தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. அதிக பணம் வந்தாலும் அதுதான் ஒரு பிரச்சனை. பணம் சுத்தமாக இல்லைனாலும் பிரச்சனை. அன்னன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்தாருன்னா கர்த்தருக்கு நம்ம எப்பொழுதுமே நன்றி செலுத்தணும். ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் கூட, பிதாவே நீர் எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி பிதாவே. அடுத்ததாக கூட நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6. நம்ம ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கவலைகள் இருக்கும். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. ஆண்கள் வெளியே வேலைக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வேலை செய்வாங்க. இன்னும் ஒரு சில ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான வெளியே அவங்களுக்கு ஏற்படுகிற எந்த ஒரு பிரச்சனையும் வீட்டில் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் மனைவி கஷ்டப்படுவாங்க, பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க. நாம் ஏன் அவங்க சந்தோஷமாக இருக்கிற அவங்களுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை விதைக்கணும்? அதே போல் மனைவியும் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏற்படுற கஷ்டத்தை கணவரிடத்துல சொல்லுவாங்க. ஒரு சில கணவர்கள் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு நிறைய விஷயங்கள் அவங்களால வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. மனசுக்குள்ள அந்த கவலைகளை தேக்கி தேக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் யார் இடத்துல போய் சொல்லி அழுவேன்? நான் யார் இடத்துல போய் என்னுடைய கஷ்டத்தை சொல்லுவேன்? என்னுடைய கஷ்டத்தை காது கொடுத்து கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? கர்த்தர் இருக்கார். மனுஷன் சும்மா கேட்பான், ஆனால் அதை மறந்துடுவான். ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6 பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்கள், நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்கன்றார் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பிலிப்பியர் சபைக்கு எழுதும் பொழுது. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய. ஒரு சில விஷயங்கள் கிடையாது, நம்ம அப்பா அம்மா கிட்ட கூட பகிர்ந்துக்க முடியாத ஒரு சில அந்தரங்கமான காரியங்களை கூட நம்ம தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம், கர்த்தர் இடத்துல பகிர்ந்து கொள்ளலாம். ஏன் அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது அவருக்கு தெரியும் முன்கூட்டியே. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்றான். நீங்கள் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு கஷ்டம் நேரிட்டாலும் கவலைகள் நேரிட்டாலும், என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே, என் வாழ்க்கையில் ஒரு பிடிமானமே கிடையாது, நான் பாட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன், எனக்குன்னு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லையே, மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காக மட்டுமே நான் போராடிட்டு இருக்கேன், ஆனால் எனக்குன்னு ஒரு சந்தோஷமே இல்லை. ஜெபிங்க. நம்ம எப்போவுமே மற்றவங்களுக்காக தான் வாழணும். வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, அவனவன் தன் சுய இஷ்டத்துக்காக பிரயாசப்படாமல் மற்றவங்களுக்காக சேர்த்து நம்ம பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததாக கூட நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 2. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். பாருங்க, நிறைய பேர் தூங்கிடுவாங்க ஜெபம் பண்ணும்போதே. ஆராதனைக்கு வருவாங்க, ஸ்டார்டிங்கில் பண்ணுற ஜெபத்தில் நல்லா முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் போக போக நேரம் போக 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 அவங்களுக்கே ஒரு வேதம் வாசிக்கும் பொழுதும் சரி, வேதாகமத்தில் இருக்கிற சத்தியத்தை எடுத்து போதிக்கும் போதும் சரி, தூக்கம் வர ஆரம்பிச்சு. அப்படியே கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அதுக்கப்புறம் கடைசி ஜெபம் என்ன சொல்கிறது, ஒரு பிரிஸ்காக இருக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த பிரிஸ்க்கு அந்த விழிப்புணர்வு கடைசி வரைக்கும் இருக்க. பாதிலே பார்த்தீங்கன்னா சாத்தான் தூக்கத்தை கொடுத்துருவோம். இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். பாருங்க, நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் விழித்துக்கொண்டே இருக்கும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு உதாரணத்துமாக இருந்தார். ஒரு ஜெபம்னா அது எப்படி பண்ணணும், எல்லாரும் இருக்கும்போது நம்ம ஜெபம் பண்ணணுமா? இப்போ நீங்கள் வீட்டில் போய் ஜெபிக்கிறீங்க, உங்களை சுற்றி ஆளுங்க இருக்கிறாங்க, அந்த ஆளுங்க நடுவில் நம்ம போயிட்டு ஜெபம் பண்ணணுமா? பாருங்கள், இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள்.
அவர் எப்படி ஜெபிக்கிறார் இந்த பூமியில் வாழும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை பின் வச்சுட்டு போயிருக்கிறார். மார்க் 1:35. மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு இருந்து புறப்பட்டு வனாந்தரமான முற்றத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்திருக்கிறார். ஏன் அதிகாலையில் எழுந்திரிக்கணும்? அப்போ அதிகாலையில் பண்ணுற ஜெபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வல்லமை இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய தூக்கத்தை எல்லாம் கர்த்தருக்கு நம்ம வந்து தியாகம் செஞ்சு தூக்கமும் வரும், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழிப்பாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் போய் ஜெபிச்சிங்க அப்படின்னா அந்த ஜெபத்துக்கு அதிக வல்லமை இருக்கு. அதனால தான் இங்கே சொல்கிறாரு பாருங்க, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து பாருங்க. நாமெல்லாம் சூரியன் கண்ணில் பட்டால் மாத்திரம் நிறைய தான் எழுந்திருக்கிறோம். ஒரு சில பேர் அது கூட எழுந்திருக்க மாட்டேன்றாங்க. உச்சி வெயில் மண்டையை பழக்கும் போது எழுந்திருக்கிறாங்க. அப்படி நாம் இருக்கக்கூடாது. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு யாருக்காக நம்ம ஜெபிக்கிறோம்? எதற்காக ஜெபிக்கிறோம்? நாம நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், நம்மளுடைய குடும்பத்தார் அனைவரும் நல்லா இருக்கணும், நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய எதிர்காலம் எல்லாமே நல்லா இருக்கும். அதற்காக தான் ஜெபிக்கிறோம். ஒரு சில பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற பசங்க காலையில் இருட்டோடு எழுந்திரிச்சு அலாரம்லாம் வச்சு எழுந்திரிச்சு ப்ரேயர் இதை படிப்பாங்க. அப்படி படிக்கும்போது அவங்க என்ன படிக்கிறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய நினைவுகளை போயிடும். அப்போ அதிகாலையில் எழுந்திரிச்சு பண்ணுற எல்லா விஷயங்களும், அதாவது இருட்டோடு எழுந்திரிச்சு பண்ணுற எல்லா காரியங்களும் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். அது படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, வேலை செய்கிற விஷயமா இருந்தாலும் சரி, முக்கியமாக ஜெபம் பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் ஜெபிக்கல. அவர் எங்கே போய் தனியாக போய் அவர் வந்து எங்கே போய் ஜெபிக்கிறாரு அப்படின்னா, எந்த ஒரு மக்களும் தன்னை காணாதபடிக்கு, எந்த ஒரு தொடர்பும் மக்களிடத்தில் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத இடத்துக்கு போகிறார். எங்கே? வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அங்கே வந்து வேறு யாரு கூட தொடர்பு இல்லை. ஒன்லி அவருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மாத்திரம்தான் ஒரு தொடர்பு. இப்போ நாமளும் இருக்கோம். நாம் இங்கேருந்து போய்ட்டு இங்கே எங்கே பிரதர் இருக்குது, நான் வந்து வனாந்தரத்துக்கு போகிறதுக்கு இல்லை அப்படின்ட்டு இல்லை. உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ரூம் இருக்கும். இல்லைன்னா வந்து பிள்ளைகள் எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, கணவன்மார் எல்லாமே வேலைக்கு போயிருப்பாங்க. நமக்கு எப்பப்போலாம் வீட்டில் தனிப்பட்ட முறையில் நம்ம இருக்கோமோ, தனியாக நம்ம இருக்கோமோ, அப்போது வந்து கதவை எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு முழங்கால் படிக்கிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் தான் அங்கே ஒரு தொடர்பு. கண்டிப்பாக அவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அதிகாலையில் நீங்கள் எந்திரிச்சு ஜெபிக்கும் பொழுது மற்றவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அந்த நேரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும், ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஜெபம் பண்ணும் பொழுது. அதனால தான் இங்கே பாருங்கள், வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணிடுறார். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மக்கள் இடத்துல இருக்கும்போது மக்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ சூழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஜெபிக்கும் பொழுது அவர் வந்து தனிப்பட்ட ஒரு முறையை தனிப்பட்ட ஒரு விதத்தை தேடி போகிறார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வனாந்திரத்தை சூஸ் பண்ணார், வனாந்திரத்தை தேர்ந்தெடுத்தார். ஸோ நாமளும் வந்து பார்த்திங்கன்னா தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தனிப்பட்ட ஒரு முறையில் நம்ம போயிட்டு ஜெபிக்கணும், நம்மளுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததாக லூக்கா 5:16 இயேசு கிறிஸ்து பாருங்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாரு, எப்படிலாம் ஜெபிச்சார் அப்படின்ட்டு. பாருங்க, தனியாக போகிறார், கூட்டமாக ஜெபிக்கல. குடும்ப ஜெபங்கிறது வேற, அதை நீங்கள் பண்ணணும். ஆனால் உங்களுக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வேண்டுதல்கள் இருக்குது. நான் யார்கிட்டயாச்சும் தனியாக பேசணுமே, நான் யார்கிட்டயாச்சும் மனம் விட்டு பேசணுமே, அந்த நேரத்தில் நீங்கள் போய்ட்டு இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெபிக்கணும்.
அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய், பாருங்க அடிக்கடி தனியாக போய்ட்றாரு இயேசு கிறிஸ்து. மக்களோட இருப்பார், மக்களோட சந்தோஷித்து கொண்டு இருப்பார், எல்லாருக்கும் நல்ல ஒரு சுகம் பலன் துணி கொடுத்துட்டு இருப்பார், அதிசயத்தை அற்புதத்தை செய்து கொண்டு இருப்பார். ஆனால் ஜெபிக்கும் போது மட்டும் தனியாக போயிடுறார். ஏன்? ஒருவேளை அப்படித்தான் ஜெபிக்கணுமோ? ஆமாம், கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து அதுதான் பண்ணார். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய், யாருமே இல்லாத நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? மொபைல் நோண்டுவோம், டிவி பார்ப்போம், கேம் விளையாடுவோம், இல்லைன்னா வீட்டிலேருந்து கிளம்பி எங்கேயாச்சும் பசங்களோட வெளியே சுற்றுவோம். நமக்கு எப்பப்பெல்லாம் தனியாக நேரம் கிடைக்குதோ அது ஒரு வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த நேரத்தில் நான் வந்து கர்த்தரிடத்தில் பேச போகிறேன், எனக்கு கஷ்டங்கள் இருக்குது, அந்த கவலைகள் இருக்குது, நான் அவர் இடத்துல எடுத்து சொல்ல போகிறேன். எனக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக எக்கச்சக்க கஷ்டங்கள் இருக்குது. இங்கே கஷ்டம் இல்லைன்னு சொல்லாத மனுஷனே கிடையாது. பாருங்கள், அந்த நேரத்தில் நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். மத்திய 26ஆம் அதிகாரம் வசனம் 41 வாசிக்கலாம். மத்திய 26ஆம் அதிகாரம் வசனம் 41. பாருங்க, இங்கே வந்து இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அவர் வந்து சிலுவையில் அறியப்பட போகிறாங்க அப்படின்ட்டு. அவர் வந்து தன்னுடைய சீஷர்கள் கிட்ட போய் சொல்கிறார், எனக்காக கண்ணு முழிச்சு ஜெபம் பண்ணுங்க. கெத்செமனி தோட்டத்தில் போயிட்டு ஜெபிக்கிறார், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. இங்கே நம்ம வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு கூட நம்ம வந்து ஒரு சில பேர் என்னிடத்துல வந்து பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிறாங்க. நம்ம வந்து தூங்கி விழுறோமா? இல்லை, விழக்கூடாது. சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியதாக அவருக்கு அவசியமாக இருக்குது. கேட்குற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து வந்து கேட்குறார் தன்னுடைய சீஷர்கள் கிட்ட, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அதாவது சாத்தான் தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தூக்கத்தை கொடுக்குறான், ஒரு களைப்பை கொடுக்குறான். ஆனால் அந்த களைப்பை எல்லாம் தாண்டி ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெபிக்கணும். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான். நம்ம நினைக்கிறோம் காலையில் எழுந்திரிச்சு நான் அலாரம் வச்சு நம்ம வந்து சீக்கிரமாக ஜெபம் பண்ணணும். இது மாதிரி சகோதரர் வந்து சொல்லியிருக்கிறாரு, அதிகாலையிலே ஜெபிக்கிற ஜெபம் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கப்படும், கண்டிப்பாக அதுக்கு உண்டான பதில் கொடுப்பார். இந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய நினைவுகளில் இருக்கும். ஆவி வந்து உற்சாகமாக இருக்கும். ஆனால் காலையில் அலாரம் வச்சு எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறிதனம். அடிக்கிற அலாரத்தை கூட ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அதுதான் சொல்கிறேன், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கும். அப்படியே அந்த அலாரத்தை ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறது, அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ எப்படி உங்களுடைய ஜெபம் வந்து பலமுள்ளதாக இருக்கும்? பலவீனமுள்ளதாக இருக்கும். இன்னும் நம்ம வந்து நிறைய வேதாங்கமத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 16. யாக்கோபு நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 16. நீங்கள் சொத்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. பாருங்க, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, மனைவிக்கு ஏதாச்சும் உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனை கஷ்டம் இருக்குது அப்படின்னா முதல்ல கணவன் வந்து விசாரிக்கணும், உனக்கு என்னமா பிரச்சனை சொல்லு, என்கிட்ட வெளிப்படையே சொல்லு. நீ எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காது. உனக்காக நான் வந்து என்னால் இது பண்ண முடியலன்னா கூட, என்னால் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியல, என்னால் வந்து நான் ஜெபிக்கிறேன், என்னால் இப்போதைக்கு முடிஞ்சது அதுதான்.
என்னால் முடியலன்னா கூட கண்டிப்பாக தேவனால் எல்லாம் கூடும். அதே போல் மனைவியும் தன்னுடைய கணவருக்கு அவர் எப்பப்பெல்லாம் சோர்ந்து போகிறார், நம்ம அவருக்காக ஜெபிக்கணும், அவர் இடத்துல பேசணும். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? வேலையில் ஏதாச்சும் பிரச்சனையா, வேறு ஏதாச்சும் உடல் ரீதியாக பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் எங்கள் இடத்துல சொல்லுங்கள். அப்படியே நம்ம ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மனைவிக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க மனசில் என்ன உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சே கண்டுக்காமல் கேட்காமல் போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதே போல் மனைவியும் பார்த்திங்கன்னா இவர் தானே, இவருக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொண்டு அப்படிலாம் இருக்காமல் எல்லாத்துக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். கணவனுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கணும். அதே போல் கணவன் மனைவியினுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கும் கிறிஸ்துக்குள்ள. இங்கே பாருங்கள், ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஊரில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் சொந்த குடும்பத்திற்காக பார்க்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சொந்த குடும்பத்தை ஃபஸ்ட்டு கவனிக்கணும். அவங்க நல்லா இருக்காங்களா? அவங்க நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா இருக்க முடியும். நம்மளுடைய மனைவி நல்லா இருந்தால் தான் கணவனும் நல்லா இருக்க முடியும். கணவன் நல்லா இருந்தால் தான் மனைவி நல்லா இருக்க முடியும். இவன் எப்படா சாவா, இவன் எப்படா போவான் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. பாருங்க, யார் செய்கிற வேண்டுதல் ரொம்ப பலமுள்ளதாக இருக்குது? துன்மார்க்கம் செய்கிற ஒரு ஜெபம் பலமுள்ளதாக இருக்கா? இல்லை. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம், சாதாரண ஜெபம் இல்லை, ஊக்கமான வேண்டுதல். மனம், இருதயம், ஆத்துமா வாசித்தோம்ல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. உள்ளான மனுஷன் மனம், இருதயம், ஆத்மா சேர்ந்து நம்ம ஜெபிக்கணும். நம்மளுடைய முழு கவனமும் அந்த ஜெபத்தில், வேற நம்மளுடைய மனசு வேற எங்கேயுமே அலைப்பாயக்கூடாது. இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? நம்மளுடைய முழு கவனத்தை நம்ம எப்போ திரும்ப போட முடியும்? அதிகாலையில் எழுந்திரிச்சு, இருட்டோடு எழுந்திரிச்சு நம்ம ஜெபிக்கிறோம்ல, அந்த நேரம்தான் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப வளமாக இருக்கு. பரவாயில்ல, எனக்காக இவன் தன்னுடைய தூக்கத்தை கூட தியாகம் பண்ணிட்டு கண்ணும் முழிச்சு ஜெபிக்கிறான். இந்த மாதிரியான ஒரு நொறுங்குண்ட ஜெபத்தை, இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. பாருங்க, அடுத்ததாக கூட நம்ம வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 32. லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 32. நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்தி என்றார். இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை இந்த விஷயத்தை யார் சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த விஷயத்தை சொல்லுகிறார். யார் இடத்துல சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, பேதுருவின் இடத்துல அவர் சொல்லுகிறார். எதற்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக பேதுரு பார்த்தீங்கன்னா 3 தரம் மறுதளிப்பான். சேவல் கூவுறதுக்கு முன்பாக 3 தரம் மறுதளிப்பான். இயேசு கிறிஸ்துவும் சொல்லிட்டார், இல்லை பேதுருக்கிட்ட, நீ இந்த மாதிரி 3 தடவை நான் மறுதளிப்பப்பா அப்படின்ட்டு. பேதுரு இல்லைங்க, நான் கண்டிப்பாக மறுதளிக்க மாட்டேன், என்ன ஆனாலும் சரி, நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே நடந்து முடிஞ்சிச்சு. அவன் பாவம் செஞ்சுட்டான். இயேசு கிறிஸ்து கூட ஆரம்பத்திலேருந்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக வரைக்குமே இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த ஒரு சீஷன். அவருடைய அதிசயங்களை, அற்புதங்களே கண்ணால் நேரடியாக பார்த்து உணர்ந்து இருக்கிற ஒரு சீஷன். இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கும் போது அது எப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்கு, கொஞ்சம் யோசிப்பாங்க. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்லும்பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு பாவமான ஒரு விஷயம். ஆனால் அந்த பாவத்திலிருந்து மன்னிக்கப்படும்படியாக பேதுரு அப்படி பாவம் செய்ய போகிறான்.
அந்த பாவத்திலிருந்து மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்கிறார். அதான் இங்க சொல்றாரு, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து இங்கே யாருக்காக வேண்டிக் கொண்டார்? பேதுருவுக்காக வேண்டிக் கொண்டார். நாமளும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகள் வளர வளர நல்லது கெட்டது எதுன்னு அவங்களுக்கு தெரியும். முக்கியமாக வாலிப பிரயாசத்தில் நம்மளை மீறி அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ண வேண்டி இருக்குன்னு இல்லை, பண்ணிடுவாங்க. நம்மளை சொல் பேச்சு கேட்காம போக்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. பெற்றோர்களாகி நம்ம பண்ண வேண்டியது என்ன? ஜெபிக்கணும். அவர்களுக்காக நம்ம தேவனிடத்தில் முறையிடு. ஏதாவது என்னுடைய பையன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான், என் சொல் பேச்சு கேட்காம தப்பு பண்ணிட்டான், அவனை தண்டிச்சிடாதீங்க பிதாவே, மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். இங்கே இயேசு கிறிஸ்து அதே தான் பண்ணார். பேதுருக்காக அவர் யார் இடத்துல வேண்டிக் கொண்டார்? பிதாவின் இடத்துல வேண்டிக் கொண்டார். இவன் என்னை 3 தடவை மறுதளிக்க போகிறான், இருந்தாலும் அவனுடைய விசுவாசம் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபமும் கேட்கப்படுகிறது. அதே சமயத்தில் பிதாவாகிய தேவன் பேதுருவை மன்னிக்கிறார். அடுத்ததாக அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 25, 26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். கடிதீலே சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசைப்படியாக பூமி மிகவும் அடைந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கரண்டப்பட்டது. பாருங்க, இங்கே பவுலும் சீலாவும் இவங்க இருவரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய பேருக்கு எடுத்து சொல்கிறாங்க. இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அரைச்சிட்டீங்க, அவர் தான் நம்மளுடைய இரட்சகர், பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன்ட்டு அறிக்கையிடுறாங்க, சாட்சி சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை மற்றவங்களுக்கு போதிக்கும் பொழுது இதை கேட்ட இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த பரிசேயர் சதிசேயர் அவங்க எல்லாமே சேர்ந்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து ஜெயிலில் போட்டுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? சும்மா இருந்தாங்களா? இல்லை, ஜபம் பண்ணுறாங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி, ஒருத்தவங்க நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போடும்போது நமக்கு எந்த ஒரு உதவியும் எந்த ஒரு மனுஷனிடத்துலேருந்து வரல. அவங்க மனுஷனுடைய தயவு கூட எதிர்பார்க்கல. எனக்காக நீங்கள் ஜாமீன் வாங்குங்க, எனக்காக நீங்கள் பரிந்து பேசுங்க. அவங்க வேறு எதுவுமே பண்ணலை. அவங்க பண்ண முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜபம் பண்ணுறாங்க. நடுராத்திரியில் கூட அந்த ஜெயிலில் அவங்க எந்த ஒரு தவறும் செய்யலை. இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்து சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை எடுத்து சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய குத்தமாக நினச்சி மக்கள் இவங்களை பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் போடுறாங்க. இருந்தாலும் கர்த்தர் அவங்க கைவிடலை. அவங்க பாருங்கள் என்ன நடக்குது. ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பாருங்கள், மற்றவங்க ஒரு சிறையில் இங்கே இருக்காங்க, மற்ற எல்லா சிறையிலையும் பார்த்தீங்கன்னா கைதிகள் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற ஜபமும் சரி, இவங்க பண்ணுற அந்த தேவனை துதிச்சு பாடுற விஷயமும் சரி, எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 26வது வசனம். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. பாருங்கள், அவங்க பண்ண அந்த ஜபத்துக்கு கர்த்தர் எப்படி பதிலளிக்கிறாரு பாருங்க. கதவை ஆட்டோமேட்டிக்காக திறக்கும்படி பண்ணிட்டார். நாம் நினைப்போம் எனக்கு வர கஷ்டம் கண்டிப்பாக அதுக்கு முடிவே கிடையாது, அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது, அது ஒரு விடையே கிடையாது, எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை, எனக்கு இருக்கிற எல்லா கதவுகளும் அடைஞ்சிடுச்சு, எனக்கு நான் யார் யார்கிட்டலாம் உதவி கேட்டனோ அவங்க எல்லாருமே என்னை கைவிரிச்சிட்டாங்க,
இனி அவ்வளோதான், நான் எனக்கு உதவி எங்கே இடத்துலையும் கிடைக்காது, நான் வந்து செத்து போயிடுவேன். மரண கட்டுகளில் நான் இருக்கேன். அந்த மரண கட்டுகள் இருந்தாலும் கூட நமக்கு உதவியே எந்த ஒரு ஆளுங்க கிட்ட, எந்த ஒரு நபர்கிட்ட நமக்கு கிடைக்காதுங்கிற சூழ்நிலையில் இருந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள், அந்த விசுவாசத்தை மட்டும் நம்ம இழக்கக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பாருங்கிற அந்த ஒரு விசுவாசம் நமக்கு கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக எனக்காக வந்து நான் ஒரு விஷயம் கேட்குறேன், கண்டிப்பாக எனக்கு நடக்கும். முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கணும்? எல்லாமே கர்த்தருடைய சித்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் ஜெபிச்சாங்க, சிறைச்சாலை கதவு திறவுட்டது. இதுவும் ஒரு உதாரணம் தான், ஜெபத்தினுடைய வல்லமைக்கு ஒரு உதாரணம் தான். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 36 44. மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 36 44. அவர்களோடு இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுமளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்தீர்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபேதேயின் குமாரர்கள் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான குற்றம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட வீட்டில் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் சூப்பரகிறது என்றால், இந்த பாத்திரம் உங்களுக்கு நீங்கள் கூறுமானால் மீண்டும் வழி செய்யும், ஆகிலும் என் திட்டத்தின்படி நன்கொடை திட்டத்தின்படி பார்க்கிறார் என்று அவர் சீசர்களுக்கு வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னுடன் கூட வீட்டில் திரும்பினாரா? நீங்கள் சோதனைக்கு வீட்டில் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதால் மாற்றமும் வரவே இல்லை என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தடவை தோல்வி இதாகவே இந்த பாத்திரத்தில் நானும் பண்ணினால் இது என்னை விட்டு வீணக்கூடாதாகி உங்கள் திட்டத்தின்படி யாரும் தரது என்று கவனித்தார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுவதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரமாயிருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தடவை அந்த வார்த்தைகளிலே பாருங்க, இங்கே வந்து இயேசு கிறிஸ்துவானவர் 3 தடவை ஜெபம் பண்ணுறார். தனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சோதனை, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாம்சத்தில் இருக்கிறார், ஒரு மனுஷ ரூபத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை உடல் ரீதியாக அனுபவிப்பானோ அதையெல்லாம் அவர் வந்து அனுபவிக்க போகிறார். அவருக்கு ஆவியிலே தெரியுது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் வந்து அனுபவிக்க போகிறார், எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அவர் வந்து மேற்கொள்ள இருக்கிறார். 3 தடவை தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் போனால் நீங்கள் படி செய்யும். இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா பேதுரு மற்ற சீஷர்களை கிட்ட சொல்கிற, எனக்காக ஒரு 1 மணி நேரம் விழித்திருந்து ஜபிக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவானவர் கேட்குறேன். இதெல்லாம் எங்கே நடக்குது? கெத்செமனே தோட்டத்தில் நடக்குது, நடுராத்திரி. நாம் நமக்காக ஜபிக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா நினைக்கிறோம். இதில் எங்கேருந்து நான் மற்றவங்களுக்காக போயிட்டு ஜபிக்கிறேன்? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம மற்றவங்களுக்காக எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ கர்த்தர் அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா சீர்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தனக்கானவைகளையும் மாத்திரம் இல்லாமல் பிறனுக்கானவைகளையும் நீங்கள் நோக்கி வாயாக அப்படின்னு. இங்கே வந்து 3 தடவை, 1 தடவை 2 தடவை இல்லை, 3 தடவை தொடர்ந்து ஜெபிக்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர். ஆனால் பிதாவாகிய தேவன் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டார்னா அது கண்டிப்பாக நடந்தே தீரும். இயேசு கிறிஸ்து தான் வந்து பார்த்திங்கன்னா மரிக்கணும், மக்களுக்காக உயிரை விடணும், நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் தான் கரெக்டான ஆள் விட்டு பிதாவாகிய தேவன் முடிவு பண்ணிட்டார்னா அதுதான் நடந்தே தீரும். இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறார் கடைசியில் முடிக்கும்போது, அந்த ஜெபத்தை முடிக்கும்போது, என்னுடைய சித்தம் இல்லை பிதாவே, எல்லாம் உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நடக்க கடவுள். நாம் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலியமாக சொல்லிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஆமேங்கிற முடிக்கிறதுக்கு முன்னாடி
எல்லாம் உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நடக்க கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தருடைய சித்தமாக தான் நடக்குது. நம்ம வந்து இவ்வளோ பேருக்கு மத்தியில் கர்த்தர் வந்து நம்மளை கிறிஸ்துவுக்குள்ளே வைத்திருக்கிறதே அவருடைய சித்தம் தான். நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். அவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது, ஒரு முடி கூட நிறைக்காது. அப்போ நடக்கிறதெல்லாம் அவருடைய சித்தம் தான். அப்போ எல்லாமே நடக்கிறதெல்லாம் கர்த்தருடைய நன்மை, நம்மளுடைய நன்மைக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு கஷ்டம் வருதா, இதுவும் நமக்கு நல்லது தான். நம்ம இதில் இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஜெபம் பண்ணால் கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக இந்த கஷ்டத்தை கூட மாற்றி போடக்கூடியவராக இருப்பார். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். கொலோசியர் 4:2. கொலோசியர், நம்ம இது ஏற்கனவே வாசிச்சோம்னு நினைக்கிறேன், இருந்தாலும் வாசிக்கலாம். கொலோசியர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை கூட இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு ஏழையான ஒரு மனுஷி இருந்தாங்க. அந்த மனுஷிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியாயாதிபதிகள் கிட்ட போயிட்டு அவங்க வந்து முறையிடுறாங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பஞ்சாயத்து இருக்குது, அதை நீங்கள் வந்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நியாயாதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நியாயாதிபதி கிடையாது, ஒரு துன்மார்க்கமான ஒரு நியாயாதிபதி. அவன் இடத்துல போயிட்டு முறையிடுறாங்க அந்த ஒரு ஏழை மனுஷி. ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நீ போமா, உனக்குலாம் வந்து பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு போட்டுறான். அவங்க எப்போ அவன் விலைக்கு போட்டாலும் கூட அவங்க தொடர்ந்து அவன் இடத்துல போய் அவன் எங்கெங்கெல்லாம் போகிறானோ, அந்த துன்மார்க்கமான நியாயாதிபதி எங்கெங்கெல்லாம் போகிறானோ அவன் இடத்துல போயிட்டு எனக்காக இந்த ஒரு வழக்கை விசாரிங்க, நியாயம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, என்னடா இது, இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் நான் எங்கே போனாலும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே, என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே, சரி ஓகே, இவங்களுக்கு தேவையான நியாயத்தை நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம், இவங்களுடைய வழக்கு விசாரித்து இவங்களுக்கு உண்டான நியாயத்தை நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த துன்மார்க்கமான அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே அந்த அம்மாவுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. பாருங்கள், இதிலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்க முடியும்னா, அநீதியான ஒரு நியாயாதிபதி, துன்மார்க்கமான ஒரு நியாயாதிபதி அவனிடத்தில் தொடர்ந்து நம்ம போயிட்டு முறையிடும் போது அவன் நமக்கு உண்டான நீதியை செய்யும் பொழுது, நீதியுள்ள ஒரு நியாயாதிபதி அவங்க பரலோகத்தில் வீட்டிருக்கிறார். நம்மை உண்டாக்கின பரிசுத்தமான தேவன் நமக்காக இருக்கிறார். அவரிடத்துல நம்ம தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய வேண்டுதலை அவர் கேட்காம இருப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக கேட்பார். அதற்கு உண்டான பதிலையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால தான் வந்து சொல்கிறாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம். இப்போ நம்ம வேதாகமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரிசுத்தவான்கள் என்னென்னலாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் ஜெபத்தின் மூலியமாக கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம இப்போது தியானிச்சுட்டு இருக்கோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருக்கும், மழை பெய்யாத பரிசுக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணுவார். 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்தது. பாருங்க, இங்கே எலியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மை போல ஒரு சாதாரணமான மனுஷன் தான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய பவரோ சக்தியோ இந்த டிவியில் சினிமாவில் காமிக்கிற மாதிரி பெரிய பவரோ சக்தியோ கிடையாது. நம்மளை மாதிரி சாதாரணமான ஒரு மனுஷன் தான். ஆனால் அவன் ஜெபிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். பாருங்கள், நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட தெளிவாக கருத்தாக நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஜெபிக்கணும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேற்று மொழியில் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி தேவையில்லை. நமக்கு தாய்மொழி எதுவோ, நமக்கு நல்லா புரிஞ்சிக்கிற மொழி, பேசுகிற மொழி எதுவோ அதை வச்சு நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கலாம். ஏன் நம்ம வந்து வேறு வேற்று மொழியில் ஜெபம் பண்ணால் தான் தேவன் அந்த ஜெபத்தை அங்கீகரிப்பாரா, கேட்பாரா? ஏன் நமக்கு நம்மளுடைய மொழி தெரியாதா? இல்லை, இந்த மொழிகளையும் எல்லாம் உண்டு பண்ணினவர் அவர் தான். நம்ம வந்து ஜெபம் பண்ணும்போது கூட கருத்தாக ஜெபம் பண்ணணும். இங்கே எலியா வந்து கருத்தாக ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்தது? 3 வருஷம் 6 மாதம், அதாவது 3.5 வருஷம் பூமியின் மேல் மழை பெய்யலை.
பஞ்சம், பட்டினி. பாருங்க இப்படிலாம் வந்து பாருங்க நீதிமான் பண்ற ஊக்கமான ஜபம் பாருங்க. எலியா வந்து ஒரு நீதிமான், கர்த்தருக்கு பிரியமுள்ளவர். அப்படி பண்ணுகிற ஒவ்வொருத்தருடைய ஊக்கமான ஜபமும் எப்படி இருக்கு? ரொம்ப பலனுள்ளதா இருக்கு. நாம நீதிமானாங்கிறத யோசிக்கணும். சரிங்க பிரதா, நீங்க சொல்லிட்டீங்க நீதிமான் பண்ற ஜபம் ஊக்கம் உள்ளது, ரொம்ப ஊக்கமான ஜபம் ரொம்ப பலம் உள்ளதுன்றது சொல்றீங்க. நான் நீதிமானா? நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீதிமானா கர்த்தருக்கு பிரியமா நான் நடந்து கொள்றேனா? அவருடைய வார்த்தைக்கு இணங்க நான் நடக்கிறேனா? இல்லைன்னா மனுஷருடைய வார்த்தைக்கு இணங்க நான் நடக்கிறேனா? கர்த்தருடைய சத்தியத்திற்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேனா? எல்லா நேரமும், குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் இல்லாமல் எல்லா நேரமும் நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேனா? நன்மையான காரியங்களை செய்கிறேனா? ஜெபிக்கிறேனா? வேதம் வாசிக்கிறேனா? இப்படிலாம் நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய ஜபமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற மாட்டேங்குது. நமக்குள்ளே என்ன தப்பு இருக்குங்கிறது உணர மாட்டேங்கிறோம். மற்றவங்க மேலே பழியை போடுறதுக்கே நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவ விஷயத்தை எடுத்து போட்டுருக்கோம். அதன் பிறகு நம்ம வந்து தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அதற்கு உண்டான பதிலை தேவன் கொடுப்பார். நம்மளுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவான மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 13. லூக்கா 18ஆம் அதிகாரம். தங்களையும் வானத்துக்கு ஏறிட்டு துணியாமல் ஆண்டில் அடித்துக் கொண்டு தேவனே பாதுகாப்பு. இங்கே போன வாரம் கூட நம்ம வந்து வாசித்தோம் பொறாமை. போன வாரம் பொறாமையை குறித்து நம்ம வந்து இது பண்ணோம். மனமேட்டிமை அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேர் வந்து தேவனிடத்தில் ஜெபிக்கிறாங்க. ஒருத்தன் வந்து பரிசேயன், இன்னொருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஆயக்காரன். இந்த பரிசேயன் வந்து பார்த்திங்கன்னா 11வது வசனத்தில் பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தன்னைத்தானே ஒரு பெருமையாக பேசிக்கிறேன். இவனை மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கெடுதல் பண்ணாமல் நான் வந்து உண்மையும் உத்தமமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தேவனுக்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கிறான். அதனால நான் உண்மை வந்து ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 13வது வசனத்தில் ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையே ஏறும் என்றான். அவனுடைய விண்ணப்பம் எப்படி இருக்குது? ஆயக்காரனுடைய விண்ணப்பம் எப்படி இருக்குது? பரிசேயனுடைய விண்ணப்பம் எப்படி இருக்குது? தன்னைத்தானே மெச்சிக்கிறான். நான் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்கேன், தான தர்மம் பண்ணியிருக்கேன், மற்ற மாதிரி கெடுதல் பண்ணலை, அந்த மாதிரி தன்னைத்தானே உயர்த்தி, அதனால் நான் உண்மை வந்து நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்ட்டு அவனுடைய ஜெபம் ரொம்ப கொஞ்சம் மேட்டுமையாக இருக்குது. ஆனால் ஆயக்காரனுடைய ஜெபம் தான் ஒரு பாவிங்கிறத உணர்றான். நாம் அப்படி உணரணும். உணர்ந்து நம்ம வந்து தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எப்படி உணர்றான் பாருங்கள். தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையே இரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் பாருங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். யாருக்கு முன்பாக தாழ்த்தணும்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை நாமே தாழ்த்தணும். நான் ஒரு ஒன்றுமே இல்லை பிதாவே, என்னுடைய பாவங்கள் உம்மிடத்தில் வந்து எட்டியிருக்கு. நான் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் உம்மிடத்தில் வந்து எட்டியிருக்கு. என்னுடைய நினைவுகளின் தோற்றங்களை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அது எல்லாமே பொல்லாத நினைவுகளாக இருக்கு பிதாவே. அந்த நினைவுகள் எல்லாம், அந்த பொல்லாத நினைவுகள் எல்லாமே நீக்கி போட்டு எனக்கு நல்ல ஒரு எண்ணங்களை உதிக்க பண்ணும் பிதாவே. நன்மையான காரியங்களை உதிக்க பண்ணும். இந்த மாதிரி தான் நம்ம தாழ்மையாக ஜெயிக்கும் போது கர்த்தர் வந்து அதுக்கு உண்டான பலனை கொடுப்பார். ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயக்காரன் தன்னைத்தானே தாழ்த்தி ஜெபிச்சா அதற்கு உண்டான பலனை கர்த்தர் வந்து கொடுத்தார். அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிசேயனை காட்டிலும் நீதிமானாக்கப்பட்டான். அடுத்ததாக யோசுவா 10ஆம் அதிகாரம் வசனம் 12லிருந்து 14. யோசுவா 10ஆம் அதிகாரம் வசனம் 12லிருந்து 14.
இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை நீ கிபியோன் மேலும் சந்திரனை நீ ஆயோன் பள்ளத்தாக்கின் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்போது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் என்றும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. அது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் இருந்தது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதருடைய பொறுப்பேற்ற நாளையற்ற நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணார். பாருங்க, இந்த வசனம் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் இந்த ஒரு 12லேருந்து 14 வசனம் யோசுவா 10ஆம் அதிகாரம் வசனம் 12லேருந்து 14 வசனம் ஒவ்வொரு தடவை வாசிக்கும் போதும் எனக்கு வந்து புல்லரிக்கும். இங்கிலீஷில் வந்து கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, புல்லரிக்கும். ஏன் அப்படின்னா, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பாருங்க ஜெபம் பண்றான் யோசுவா, கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் மேலும் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். பாருங்க, நீங்க அஸ்தமிக்கவே கூடாது. நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சுன்னா அஸ்தமிக்க ஆரம்பிச்சிடும், 5:30க்கெலாம் அஸ்தமிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் யோசுவா வந்து கர்த்தரிடத்துல பேசி விண்ணப்பம் பண்ணி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளையிடும்போது, நீங்கள் அஸ்தமிக்காதீங்க, இங்கே நாங்கள் வந்து போர் செய்கிறோம், எமோரியரை நாங்கள் வந்து அடிக்கிறோம், அதனால் நீங்கள் வந்து போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியனையும் சந்திரனையும் கட்டளையிடுறார் யோசுவா. சும்மா கட்டளையிடுறார் இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறார் யோசுவா, கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை நீ கிபியின் மேலும், சந்திரனை நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். அஸ்தமிக்கவே கூடாது. எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் சரி, நாங்கள் எப்போ யுத்தத்தை முடிக்கிறோமோ அப்போனா நீ அஸ்தமிச்சுக்கோ. 13வது வசனம், அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது. பாருங்க, பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா, அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும், அவர்களிடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த யுத்தத்துல வின் பண்ற அளவுக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அஸ்தமிக்கவே இல்லை, சந்திரனும் அப்படியே நின்றுச்சு. அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம், அற்புதத்தை தேவன் நடத்தி இருக்கிறார். யோசுவா பண்ண அந்த ஒரே ஜபம், அந்த விசுவாசம் உள்ள ஒரு ஜபம். நாங்கள் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கோம், நீ எந்த ஒரு சூழ்நிலையும் நீ வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தமிக்க கூடாது, அப்படியே நிற்கணும். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எனக்காக வந்து பரிந்து பேச யாருமே இல்லை, எனக்காக சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை. என்னுடைய எதிராளிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, அவனை பரிந்து பேசுறதுக்கு எக்கச்சக்க பேர் இருக்கான். ஏன் தரப்புல நியாயம் இருக்கு, ஆனால் எனக்காக சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை. பணத்துக்கு செவி கொடுக்குறாங்க, பணத்துக்கு மயங்குறாங்க. நிறைய பேர் நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணின அதே தேவன் நமக்காகவும் யுத்தம் பண்ணுவார். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். பாருங்க, ஜபத்தினுடைய வல்லமை எப்படி இருக்குங்கிறது பாருங்க. அடுத்ததாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 8. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 8. அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை கேட்போம், கேட்குற எல்லா விஷயமும் நம்ம பெறணுங்கிறது அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு என்ன சித்தமாக இருக்குமோ அதுதான் நடக்கும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை தடவை ஜெபிக்கிறாரு? 3 தடவை ஜெபிக்கிறார். அது என்னை விட்டு நீங்கி கொள்ளும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன்.
ஆனால் கர்த்தர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பதில் கொடுத்தார். என்ன அப்படின்னா, அது உன்னை விட்டு நீங்காது, உனக்கு கொடுக்கப்பட்ட முள் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் இன்னொன்று சொல்கிறார், இன்னொன்று சொல்லி அவனை வந்து பலப்படுத்துறார். அதுதான் சொல்கிறாரு 9வது வசனம், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பாருங்க, நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அது நம்ம நன்மைக்காக தான். அந்த கஷ்டம் கடைசி வரைக்கும் இருக்குன்னா அந்த கஷ்டம் இருக்கிறதுனால தான் நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கிறோம், தேவனை விட்டு பின்வாங்காமல் இருக்கிறோம். அதனால கர்த்தர் வந்து அந்த ஒரு முள்ளை நமக்கு கடைசி வரைக்கும் கொடுத்திருக்கிறார். வேற வழி இல்லை. அந்த முள்ளை வந்து நம்ம பிரிஞ்சிருக்க முடியாது. அந்த முள் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருந்தால் தான் நாம் வந்து கர்த்தர் இடத்துல இருப்போம். அந்த முள்ளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டாருன்னா நம்ம கர்த்தர் இடத்துல இருப்போமா? இருக்க மாட்டோம். என்னடா இது, ரொம்ப வருஷமாக இந்த ஒரு கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கேன், ஏன் என்னை விட்டு போக மாட்டேங்குதுங்கிற ஒரு, நானும் எவ்வளோ தடவை வேண்டிட்டேன். ஆனால் கர்த்தர் கர்த்தர் வந்து எல்லா விண்ணப்பத்தையும் கேட்பார். ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக வந்து அவர் பதில் கொடுப்பார், கஷ்டத்தெல்லாம் மாற்றுவார். எல்லாத்துக்குமே பிரசங்கிக்காரன் சொல்கிறது போல் எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம கேட்டோம் அது நடக்கலை அப்படின்னா ஒருவேளை இதுதான் கர்த்தருக்கு சித்தமாக இருக்கும் போல், நான் இப்படி பண்ணுறது தான் இப்படி இருக்கிறது தான் நான் கர்த்தருக்கு சித்தமாக இருக்கும் போல், இப்படி நான் இருந்தால் தான் நான் கடைசி வரைக்கும் கர்த்தர் இடத்துல நான் ஜெபிச்சு கொண்டே இருப்பேன் போல், நான் அவரை விட்டு நீங்க மாட்டேன் போல், அப்படி நம்ம வந்து பாசிட்டிவாக நினைப்போம். அதை விட்டுட்டு எனக்கு கர்த்தர் வந்து எதுக்கு செய்யவே மாட்டேன்றாருப்பா, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கவே மாட்டேன்றாருப்பா அப்படின்னு நம்ம வந்து விசுவாசத்தில் பின்வாங்கிடக்கூடாது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். எவ்வளோ புதிய ஏற்பாட்டில் நிறைய புஸ்தகத்தை எழுதினவரே அவர் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருடைய விண்ணப்பத்தை பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொள்ளலை. இருந்தாலும் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக இருக்கும், இருந்தாலும் அந்த முள்ளு கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டார். அவருக்கே அப்படிப்பட்ட ஒரு விஷயம்னா அப்போ நம்மளுடைய ஜெபம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடணும். எல்லாமே கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும். ஒரு சில ஜெபங்கள் கேட்கப்படும், பதில் அளிக்கப்படாது. கேட்பார், நம்ம பண்ணுற எல்லா ஜெபமும் கேட்பார், ஆனால் பதிலளிக்கப்படாது. அது நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன் அது வந்து கர்த்தர் வந்து பதில் அளிக்கலை அப்படின்ட்டு. ஒருவேளை இது என்னுடைய நல்லதுக்கு தான், நான் ஆவிக்குரிய ரீதியில் அதிகமாக வளர்கிறதுக்காக ஒருவேளை எனக்கு அந்த பதில் எனக்கு கிடைக்காம போயிருக்கு. ஒருவேளை கர்த்தர் என்னை சோதிக்கிறார், என்னை சிக்ஷிக்கிறார், நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணாக விளங்குவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்து வர வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்கள், அடுத்ததாக கூட இங்கே ஒரு எலிசான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜெபிக்கிறார். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதம் நடக்குது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 32 to 35. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 32 to 35. எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் உப்புரப்படுத்தி கொண்டான். அப்பொழுது பிள்ளையை உடல் அனல் கொண்டது. பாருங்க, எலிசா கூட இங்கே வந்து ஒரு அற்புதத்தை பண்ணுறார். அவரும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன். அவர் ஜெபிக்கும் போது இங்கே ஒரு சிறு பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா உயிரோட வரான். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாசரு உயிரோடு எழுப்பினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல், பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், இந்த மாதிரி செத்து போனவங்களை உயிர் தேட பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கு பாருங்க. அதனால் நாமளும் இப்போ போயிட்டு ஜெபிச்சோம்னா கல்லறையில் இருக்கிற எல்லாரையுமே நம்ம வந்து உயிர்த்தலை பண்ண முடியுமா? அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்பட வேண்டும் சொல்லிட்டு வேதாகமத்தில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம போய் அதை மாதிரி தேவனை சோதிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இன்னும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஒரு சில பேர் நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து உயிரோடு எழுப்பினேன் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் கூட தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. வேதகமத்தில் வந்து எழுதப்பட்டுச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து எண்ணவே கூடாது. நம்ம மரித்து போவோம். மரித்து போனதுக்கு பின்பு நம்மளை உயிரோடு எழுப்புவது யார்? பிதாவாகிய தேவன். அதுக்கு ஒரு காலம் இருக்குது. அந்த ஒரு காலம் இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாது. ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி தெரியும்? இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையின் போது கிறிஸ்துக்குள்ளே மரிச்சவங்க கண்டிப்பாக முதலாவது எழுந்திருக்காங்க. அந்த முதலாவது எழுந்திருக்கிறதுல நாமளும் ஒருவராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கணும். தகுதி இல்லாத நம்ம தகுதிப்படுத்தணும். நித்திய ஜீவனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல்களை நாம் வந்து தேவனிடத்தில் வைக்க வேண்டும். முக்கியமாக வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 6. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 6. இங்கே இயேசு கிறிஸ்து மக்களுக்கு போதிக்கிறார். ஜபம் பண்ணும்போது கூட எப்படி ஜபம் பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறார் பாருங்க. நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். பாருங்கள், நமக்கு ஜெபிக்கும் பொழுது எப்போ நமக்கு பலன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறோமோ, தனிப்பட்ட முறையில் யாரும் பார்க்காத அளவுக்கு நம்ம எப்போ ஜெபிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு நம்மளுடைய ஜபத்துக்கு அதிக பலன் கிடைக்கும். பாருங்கள், ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கே சொல்லிட்டேன். இந்த ஸ்டார்டிங்கில் இந்த வேத வாக்கியங்களை நம்ம வந்து தியானிக்கும் போது உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தனிமையில் போயிட்டு ஜபம் பண்ணுவார். மக்கள் இருக்கும்போது அவர் ஜபம் பண்ண மாட்டார். தனியாக போய் ஒரு வனாந்திரத்தில் இல்லைன்னா தனிப்பட்ட ஒரு இடத்துல போட்டு ஜெபிப்பார். கெத்செமனே தோட்டத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சீஷர்களை ஜபம் பண்ண சொல்லிட்டு இவர் தனியாக போட்டு ஜபம் பண்ணுவார். ஸோ நாமளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதமாக ஜபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு அந்தரங்கமாக நம்ம ஜபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கார். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 44. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 44. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். பாருங்கள், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரிட்டிசம், அதாவது நமக்கு யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரமே திரும்பி நன்மை செய்கிற ஒரு விஷயமாக செய்வாங்க. யாரெல்லாம் என்னை பகைக்கிறானோ அவனை நான் திரும்பி பகைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் விசேஷமாக நீங்கள் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே அதை தான் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் விசேஷத்தை என்ன பண்ணுறீங்க? ஒன்றுமே பண்ணலையே. விசேஷமாக பண்ணுறது என்ன? நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நம்மளை சபிக்கிறவர்களுக்காகவும் நம்ம ஜபம் பண்ணும்போது தான் நம்ம விசேஷமாக பண்ணுறோம். வேலையில் நான் கூட வேலைக்கு போயிட்டுருக்கேன். வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கவங்க நிறைய பேர் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. அந்த வேலையில் நமக்கு ஒரு கடமைகள் இருக்கும். அந்த கடமையை நம்ம வந்து பண்ணால் அதற்கு உண்டான ஒரு கூலியை தருவாங்க எஜமான்கள். ஆனால் நம்ம நல்ல ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ஒரு நல்ல ஒரு சம்பள உயர்வு அதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கும் பொழுது அந்த எஜமான்கள் நம்ம இடத்துலேருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க தெரியுமா? நீ வந்து உன்னுடைய கடமையை கரெக்டாக பண்ணிடுற, ஆனால் உன்னுடைய கடமையை தவிர்த்து நீயா முன் வந்து ஏதாச்சும் எனக்காக பண்ணியிருக்கியா அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க. உலகத்தில் இருக்கிற அந்த எஜமான்களே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கணும். அதாவது டெடிக்கேட்டடாக நீ ஏதாச்சும் எனக்கு ஏதாச்சும் செஞ்சுருக்கியா, நான் சொல்லாமலே நான் வேலையை கட்டளையிடாமலே எனக்கு உண்டான நன்மையை நீ வந்து செஞ்சுருக்கியா, நான் சந்தோஷப்படும்படி உண்டான வேலையை நீ செஞ்சுருக்கியா, அப்படி ஏதாச்சும் இருந்தால் சொல்லு, நீ கேட்குற சம்பள உயர்வை நான் உனக்கு கொடுக்குறேன்.
அதே தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறாங்க அப்படின்னா, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, நம்ம குடும்பத்திற்காக ஜெபிக்கிறாங்க, உற்றார் உறவினர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறாங்க. ஓகே, தன்னை நிந்திக்கிறவங்களுக்காக சபிக்கிறவங்களுக்காக யாராச்சும் ஜெபிக்கிறாங்களா? அதுதான் இங்கே தேவன் எதிர்பார்க்குறான். நீ எல்லாமே ஜெபிக்கிறப்பா, எனக்கா நீ விசேஷமாக என்ன பண்ணுற, நீ ஸ்பெஷலாக என்ன பண்ணுற, நீ எல்லாருமே ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கிற. ஆனால் விசேஷமாக நீ பண்ணுறது என்ன? நம்ம விசேஷமாக பண்ணுறது என்ன? நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் சேர்ந்து ஜெபிக்கணும், அவர்களை மன்னிக்கணும். இதுதான் நாம் பண்ணுற ஒரு விசேஷமான ஒரு காரியம். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். நம்ம ஏற்கனவே மார்க் 1ஆம் அதிகாரம் வசனம் 35 வாசிச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்து வந்து பார்த்திங்கன்னா வனாந்தரத்தில் தனிப்பட்ட ஒரு முறையில் அவர் போய் ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சங்கீதம் 145 வசனம் 18. சங்கீதம் 145 வசனம் 18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். பாருங்க, 2 தடவை இந்த விஷயத்த சொல்றார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற, பிதாவை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அதன் பிறகு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் மற்ற இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, புரிஞ்சாதீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்கள இடத்துல அவங்களுடைய கடவுளை நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா காசு கொடுத்து லைனில் போயிட்டு க்யூவில் நின்று பார்க்கணும். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவரா? இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பூமிக்கு ரீதியில் அதெல்லாம் வந்து 0. கண்ணிருந்தும் பார்க்காது, காதிருந்தும் கேளாது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவரா? ஜீவனுள்ள தேவன். நம்ம உண்மையாக தேவனிடத்தில் தேடும்போது அவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறான், நமக்கு பக்கத்தில், நம்ம கேட்குற தொலைவில் இருக்கிறான். என்னுடைய விண்ணப்பத்தை நான் இங்கே இருக்கேன், பிதாவாகிய தேவன் பரலோக ராஜ்யத்தில் ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கு அப்படி நீங்கள் நினைக்கவே தேவை. நமக்கு காதுகளை உண்டாக்கின, கேட்கிற திறனை உண்டாக்கின தேவன் அவர் கேட்க மாட்டாரா நம்மளுடைய விண்ணப்பத்தை? நம்ம பக்கத்திலே தான் இருக்கிறார். அதான் இங்கே சொல்கிறாரு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசி நான் முடிச்சிடுறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 12. லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 12. இங்கே இயேசு கிறிஸ்துக்கு வந்து இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நமக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கும். எதை தேர்ந்தெடுக்கிறது, எதை தேர்ந்தெடுக்கக்கூடாது, இது யாராச்சும் வந்து கரெக்டாக சொல்லுவாங்களா? யாராச்சும் வந்து எனக்கு ஆலோசனை தருவாங்களா? ஆனால் ஒருத்தருடைய ஆலோசனை தேர்ந்தெடுக்கலாங்கிறது இருக்கும், இன்னொரு ஆலோசனை தேர்ந்தெடுக்கக்கூடாதுங்கிறது இருக்கும். நாம் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது, நாம் ஒருத்தர் இடத்துல, ஒரு சில பேர் இடத்துல ஆலோசனை கேட்கும்போது அவங்க சொல்கிற ஆலோசனைகள் இன்னும் அதிக குழப்பத்தை கொண்டு போய் கொடுக்கும். நான் என்னதான் பண்ணுறது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியவே இல்லையே. இயேசு கிறிஸ்துக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. இயேசு கிறிஸ்துவை சுற்றி ஒரு 70 சீஷர்கள் இருக்காங்க. அந்த 70 சீஷர்கள்லேருந்து அவர் வந்து ஒரு 12 பேரை தேர்ந்தெடுக்கணும். இது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சும்மா டெஸ்ட் வச்சு அதெல்லாம் எடுக்க முடியாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெபிக்கிறார். 12 லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படிக்கு ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். பாருங்க, இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் மலையின் மேலே ஏறி போய் ஜெபம் பண்ணுறார். இரவு முழுவதும். நாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுக்கே நம்மளால் முடியல. ஆனால் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில், பூமிக்குரிய அந்த வாழ்க்கையில் முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கணும். அது என்ன டெசிஷன் அப்படின்னா, அந்த 70 சீஷர்களில் 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கணும். அந்த 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவருக்கு ஞானம் தேவை.
கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவருக்கு கொடுக்கணும், ஆலோசனையை கொடுக்கணும். அதற்காக அவர் பண்ண விஷயங்கள் என்ன தெரியுமா? மலையில் ஏறுறாரு, மலையில் ஏறி இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தார். ஜெபித்து கொண்டதுக்கு பிறகு பொழுது விடிஞ்ச உடனே அவர் 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறார். பாருங்க, நமக்கு மனசில் எக்கச்சக்க குழப்பங்கள் இருக்கும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் குழப்பங்கள் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈஸியாக ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் அப்படின்னா, சீட்டு குலுக்கி போட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஆம், இல்லை, பண்ணலாம், பண்ணக்கூடாது, செய்யலாம், செய்யக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவனை நோக்கி ஜெபிச்சு சீட்டு குலுக்கி போட்டுருவாங்க. இங்கிலீஷில் லார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சீட்டு குலுக்கி போடுறதுக்கு பிறகு எது வருதோ அது கர்த்தருடைய சித்தம் நினச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு கட்டளை கொடுக்குதா? அப்படிப்பட்ட ஒரு கட்டளை இருந்ததுன்னா இயேசு கிறிஸ்து சீட்டு போட்டே அந்த 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்திருப்பார்ல. பழைய ஏற்பாட்டின் காலத்தை கழித்து தானே இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார். ஏன் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு சீட்டு போட்டு குலுக்கி அந்த 12 பேரை எடுக்கல? அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது புதிய ஏற்பாட்டின் காலத்தில். ஏன் அப்படின்னா, நமக்குள்ள தேவ ஆவி, பரிசுத்த ஆவியானவர் இருந்து நல்ல ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு உதவி செய்யணும். அது நம்ம ஜெபத்தின் மூலியமாக தான் நம்ம பெறணும். சீட்டு குலுக்கி நம்ம போட்டு எடுக்கக்கூடாது. ஜெபத்தின் மூலியமாக தான் நம்ம எல்லா விஷயத்தையும் அடையணும். பரிசுத்த ஆவியினுடைய துணை கொண்டு அவர் தான் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஜெபத்தின் வழியாக நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம பெறணும். இயேசு கிறிஸ்து அதுதான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தார். எதற்காக? அதுக்கு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா 13வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா 12 சீஷர்களை தேர்ந்தெடுப்பதற்காக அவர் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை முழுவதும் பண்ணார். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற முடிவு சரியா தப்பா, கரெக்டாக இல்லை அப்படின்ட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் தோன்றும். இடையில பார்த்திங்கன்னா நிறைய ஆலோசனை ஒருத்தர் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, அது நமக்கு ரொம்ப சரியாகப்படும். இன்னொருத்தர் அதுக்கு எதிர்மறையாக பார்த்திங்கன்னா இன்னொரு ஆலோசனை சொல்லுவாங்க, அது இன்னும் அதிக சரியாகப்படும். இப்படியே ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டு இருக்கும்போது கடைசியில் நம்ம ஒரு நிலையான ஒரு முடிவே எடுக்க முடியாது. காலமும் கடந்து போய்டும். காலம் கடந்து எடுக்கிற எல்லா முடிவும் வேஸ்ட்டு தான். ஸோ அதுக்காகவே பார்த்திங்கன்னா நம்ம முழு நேரமும் ஜெபத்தில் தரித்து இருந்து கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு நமக்கு தேவையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கு நாம் ஜெபத்து குறித்து வாசித்தோம். ஜெபத்தினுடைய மகிமை, ஜெபத்தினால் நமக்கு நடக்கக்கூடிய விளைவுகள், ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அடிச்சுவடுகளை வைத்துட்டு போயிருக்கிறார், எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய ஊக்கமான ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது, தேவன் அவர்களுக்கு எப்படியெல்லாம் பதில் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம இன்றைக்கி தியானித்தோம். இனி வரும் காலங்களில் கூட உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமாக இருந்தாலும், வெளியே சொல்ல முடியாத கஷ்டமாக இருந்தாலும் கூட கர்த்தரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்துடன் ஜெபிக்கும் பொழுது, எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற அந்த நோக்கத்தோடு, விசுவாசத்தோட எண்ணத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாருக்குமே பலனளிக்கக்கூடியவராக இருப்பார். முக்கியமாக அதிகாலையில் இருட்டோடு எழுந்திரிச்சு ஜெபிக்கிறவங்களுக்கு அதிக பலன் உண்டுங்கிறத நம்ம இன்றைக்கி வேதாகமத்தில் வாசித்தோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையை கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி.